Hi friends, welcome to Digital Technology Channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். அதாவது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் உயர்கல்வி படிக்கும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலமாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையில் விண்ணப்பித்தவர்களுக்கு அப்ரூவல் ஆகிவிட்டதா, உதவித்தொகை வந்துவிட்டதா என்பதை பற்றியும் விண்ணப்பத்தில் ஏதாவது தவறுகள் இருந்தால் எடிட் செய்து திருத்தம் மேற்கொள்வதை பற்றியும் விரிவாக இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் www.penkalvi.tn.gov.in, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட். இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ண உடனே தமிழ் லாங்குவேஜ்லயும் வருது, இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயும் வருது. இங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ் இருக்கு. நீங்க உங்களுக்கு பிடித்தமான லாங்குவேஜை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அன்புள்ள மாணவர்களே, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்திற்கான புதிய பதிவிற்கான சேவை தற்போது தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. முதலாம் ஆண்டு மாணவிகள் மற்றும் விடுபட்ட மாணவிகளுக்கு புதிய பதிவுக்கான தளம் விரைவில் திறக்கப்படும். நீங்கள் இப்போது பதிவு செய்வதை தவறவிட்டிருந்தால் தயவு கூர்ந்து காத்திருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. நீங்க இதுவரைக்கும் அப்ளை பண்ணலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்ளை பண்றதுக்காக போர்ட்டல் கூடிய சீக்கிரம் ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தவங்க உள்நுழைவதற்காக லாகின் கொடுத்திருக்காங்க. அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இதுல பலவிதமான லாகின் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்டூடெண்ட் லாகின் கொடுத்திருக்காங்க, ஆபீசர்ஸ் லாகின் கொடுத்திருக்காங்க, காலேஜ் லாகின் கொடுத்திருக்காங்க, சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் லாகின் கொடுத்திருக்காங்க, பேங்க் லாகின் கொடுத்திருக்காங்க. நீங்க ஸ்டூடெண்ட் லாகின் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க லாகின் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த உங்க மொபைல் நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு லாகின் வித் ஓடிபி இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனே உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்ட் ஓபன் ஆயிரும். மொபைலுக்கு வந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துருங்க. உடனே உங்க டேஷ்போர்ட் ஓபன் ஆயிருச்சு. இதுல ஒரு முக்கியமான நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அன்புள்ள மாணவர்களே, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பத்தில் விவரங்கள் எதுவும் தவறாக பதிவு செய்திருந்தால் பின்னர் அந்த விவரங்களை நீங்களே திருத்தம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. முக்கிய குறிப்பு: பள்ளி மற்றும் கல்லூரி இரண்டிலும் திருத்தம் செய்ய வேண்டியிருந்தால் முதலில் கல்லூரி தொடர்பான விவரத்தினை திருத்தம் செய்த பின்னரே பள்ளி விவரம் திருத்தம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுதான் உங்க டேஷ்போர்டு. இதுல ப்ரொஃபைல் இருக்கு, டிஸ்பர்ஸ்மெண்ட் இருக்கு, கிரீவன்ஸ் இருக்கு. உங்க ப்ரொஃபைல கிளிக் பண்ணி ப்ரொஃபைல்லயே இங்க அப்டேட் திருத்தம் செய்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல ஏதாவது நீங்க மாத்த வேண்டியிருந்துச்சுன்னா எடிட் பண்ணி மாத்திக்கலாம். காலேஜ் விவரங்கள் கொடுத்திருக்காங்க. காலேஜ் விவரங்களும் அப்டேட் செய்ய வேண்டியிருந்துச்சுன்னா நீங்க எடிட் பண்ணி மாத்திக்கலாம். இதுல நாட் அப்ரூவ்டுன்னு இருக்கு. என்னோட அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகல, ஏதோ சம்திங் ராங்கா கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால அப்ரூவல் ஆகல. உங்களுக்கு அப்ரூவல் ஆயிருச்சுன்னா இதுல அப்ரூவ்டுன்னு வரும், கிரீன் கலர்ல அப்ரூவ்ட் அப்படின்னு காணிக்கும். அப்புறம் பள்ளி விவரங்கள் கொடுத்திருக்காங்க. பள்ளி விவரங்களும் நீங்க ஏதாவது மாத்தங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா அப்டேட் இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா எடிட் பண்ணி நீங்க மாத்திக்கலாம். அப்டேட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுல நீங்க எடிட் பண்ணி எந்த தகவல் நீங்க தவறாக கொடுத்திருக்கீங்களோ அந்த தகவலை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பியும் அப்டேட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா சேவ் ஆயிரும். என்னோட அப்ளிகேஷன்ல எல்லாமே நாட் அப்ரூவ்ட் அப்படின்னு காணிக்குது. உங்களுக்கு அப்ரூவல் ஆயிருச்சுன்னா இதுல எல்லாமே அப்ரூவ்டுன்னு காணிக்கும். இனி உங்களுக்கு உதவித்தொகை உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கான்னு எப்படி செக் பண்றதுன்னா இதுல டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இதுதான் வழங்கல்களின் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. 10 மாதத்துக்குள்ளது கொடுத்திருக்காங்க. இதுல எவ்வளவு கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்க அமௌண்ட் காணிக்கும். அந்த டீடைல்ஸ் எல்லாமே காணிக்கும், ஸ்டேட்டஸும் காணிக்கும். இது இன்ஆக்டிவ்ல இருக்கு இந்த அப்ளிகேஷன். உங்களுக்கு அப்ரூவல் ஆயிருச்சுன்னா ஆக்டிவ்ல காணிக்கும். எவ்வளவு மந்த் இன்ஸ்டால்மெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற டீடைலும் இதுல காணிக்கும். நீங்க கரெக்டா கிளியரா எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திருப்பி இதுல கிரீவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது குறைகள், ஏதாவது தகவல்கள், மனுக்கள் இருந்துச்சுன்னா நீங்க ஆட் கிரீவன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்க குறைகளை நீங்க தெரிவிச்சுக்கலாம். உங்க குறைகள் என்னவோ அதை இதுல எழுதி, ஏதாவது அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா அதையும் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இந்த புதுப்பிக்கவும் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மனு சேமிக்கப்படும். உங்க மனு சேவ் ஆகிரும். அதுக்கு பிறகு தகுதியான மனுவா இருந்துச்சுன்னா அதை பரிசீலனை செய்யப்பட்டு நிவர்த்தி செய்வாங்க. இந்த மாதிரி நீங்க லாகின் பண்ணி உங்க ப்ரொஃபைல் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். காசு வந்திருக்கக்கூடிய விவரம் எல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மந்த்லி நீங்க லாகின் பண்ணி இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. உங்க டீடைல்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாவே. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.